அழகு சாதன பொருட்களுக்கு காமர்ஸ் ஏற்றுமதியில் நல்ல வாய்ப்பு இருக்குது. சவுத் கொரியா அதை பெரிய அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் நாம் இந்தியாவிலேருந்து ஏன் ஏற்றுமதி பண்ணக்கூடாது? குறிப்பாக இயற்கையான அழகு சாதன பொருட்கள், அதிலும் இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அல்லது இந்தியாவுக்கு வெளியில் மிக குறைந்த அளவில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருளை வச்சு நாம் பல்வேறு அழகு சாதன பொருட்களை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்தியா தவிர வேறு எந்த நாடுமே போட்டிக்கு வர முடியாது. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம மைண்டில் வச்சு ஒரு சில பொருட்களை தயார் பண்ணி காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ நாளையிலேருந்து காமர்ஸ் ஏற்றுமதி எப்படி செய்கிறது அப்படின்ற ஆன்லைன் வகுப்பு ஆரம்பமாகுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அல்லது அந்த கிளாஸில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு கொடுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க. பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்ரோல் ஆகிக்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் இந்தியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய, இந்தியாவுக்கு வெளியில் அதிகமாக கிடைக்காத சில மூலிகை பொருட்களை பார்ப்போம். இயற்கையாகவே இந்தியாவில் கிடைக்கக்கூடிய தனித்துவமான இயற்கை அழகு சாதன பொருட்கள். ஃபஸ்ட்டு குங்குமாதி தைலம். இது தூய்மையான குங்குமப்பூ அடிப்படையாக வச்சு பழமையான மெத்தடில் தயாரிக்கக்கூடிய ஒரு சரும பாதுகாப்பு எண்ணெய், அதாவது ஸ்கின் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். இதை பாரம்பரியமாக பல வருஷமாக இந்தியாவில் தயாரிச்சிட்ருக்காங்க. இதனோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் நாம் குங்குமப்பூவை காஷ்மீர் பகுதியிலேருந்து சோர்ஸ் பண்ணி அதிலேருந்து இந்த ஆயிலை தயாரித்து நாம் பல மடங்கு லாபத்துக்கு காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணலாம். அதுக்கடுத்து சந்தனம். மைசூர் சந்தனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு நல்ல இது மனம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சந்தனம் சருமத்துக்கு, அதாவது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த சந்தனத்தை வச்சு, அந்த சந்தனத்தெலாம் நேரடியாக நம்ம சந்தன கட்டையெல்லாம் ஏற்றுமதி பண்ண முடியாது. ஆனால் அதை மூலப்பொருளாக வச்சு என்னென்ன மாதிரியான க்ரீம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி அதில் உள்ள சில ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து, ஸோ அதில் ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணி நாம் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் எடுத்து, ஸோ மூலப்பொருள் அப்படின்றது நமக்கு இந்தியாவில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை அழகு சாதன பொருள். அதுதான் இதில் கான்செப்ட்டு. ஸோ அதை வச்சு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதான் இதில் முக்கியம். அதே மாதிரி முல்தானி மெட்டி சொல்லலாம். அதே மாதிரி வேம்பு மற்றும் துளசி இந்தியாவில் அதிகமாக கிடைக்குது. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய தரமான வேம்பு துளசியை வச்சு நாம் என்ன பண்ணலாம், நிறைய பாகங்கள் இந்த லோஷன் மாதிரி பண்ணலாம், சோப் பண்ணலாம், குளியல் சோப் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த ஆயில், ஸ்கின்னில் தடவக்கூடிய ஆயில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பெனிஃபிட்லாம், அதாவது ஆன்டிபயோட்டிக் பெனிஃபிட்லாம் நிறைய இருக்கக்கூடிய வேம்புலேருந்து நம்ம நிறைய பொருட்கள் பண்ணலாம். எல்லாரும் பண்ணுறதை நாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ChatGPT மாதிரி, ஜெமினி மாதிரி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி, ஸோ இதுதான் இன்க்ரீடியண்ட்டு. இதை வச்சுட்டு மார்க்கெட்டில் அதிகமாக காம்படிஷன் இல்லாத சில பொருட்களை நான் தயாரிக்க விரும்புகிறேன், அதுக்கு சில ஐடியாஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அது சில ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராடக்ட் அப்படியே பிளைண்டாக எடுத்துக்காமல் அந்த ஒவ்வொரு ப்ராடக்டாக வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணணும் ஆன்லைனில். இதில் தயாரித்த பொருள் என்னென்ன விற்பனை ஆகிட்டு இருக்குது, அது எந்த அளவுக்கு சேல் ஆகுது, அதுக்கு யார் காம்படிட்டரு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிபடும். அதாவது இதே மாதிரி பொருளை யாருமே விற்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, விற்பாங்க. ஆனால் குறைந்த அளவில் விற்பாங்க. அதே நேரத்தில் அவங்க சேல்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன தெரியுது, இந்த மாதிரி பொருளுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு தெரியுது, ஆனால் காம்படிஷன் கம்மியாக இருக்குன்னு தெரியுது. ஸோ அப்போ நம்ம அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை அங்கே லான்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தது இந்த குங்குமாதி தைலம் பண்ணுறது, சந்தனத்தில் வச்சு பண்ணுறது, முல்தானி மெட்டியை வச்சு பண்ணுறது, வேம்பு மற்றும் துளசியை வச்சு பண்ணுறது, இமயமலையில் கிடைக்கக்கூடிய தேனை வச்சு பண்ணுறது. ஸோ இது எல்லாம் யூனிக்கான இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பொருள். இதை வச்சுட்டு நாம் ஒரு அருமையான இயற்கை அழகு சாதன பொருளை தயார் பண்ணணும். தயார் பண்ணி அதை நாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் வே. அப்படி நாம் கரெக்டான ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து அதை நாம் காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கலாம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், கொரியாவில் ஒரு பெரிய காஸ்மெட்டிக் நிறுவனம் ஒரு 4 நாளில் 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நமக்கு, நம்ம பிராண்ட் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி வளர்ந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த வாய்ப்பு நமக்கும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள்.